ஹாய் கைஸ், நம்ம இப்போ கிராணி 3 விளையாட போகிறோம். கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். நமக்கு கிராணி ஒத்தையில் போதும்னு நினச்சோம். சரி வேண்டாம், கிராண்ட்பாவும் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு கன்று கையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உள்ளே போய் கிழவியையும் கிழவனையும் போட்டு தள்ள போகிறோம். என்ன இன்ட்ரோலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால நம்ம போயிடுவோம் கைஸ். இப்போ நம்ம வேகமாக வெளியே போவோம். இப்போ ரொம்ப டைம் இல்லை, அதனால் சீக்கிரம் போயிட்டு கீழே போய் சத்தத்தை வளர வச்சிடும். நேரம் கட்ட நேரத்தில் சொதப்புதே. நம்ம இன்னும் நுழையவே இல்லையே. கீழே போய் இப்போ உடனே சத்தத்தை வளர வச்சாகணும். ஐயோ செல்லு ஹேங் ஆகுது, என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வேகமாக கீழே போனோம். சத்தத்தை போட்டாச்சு, இன்னும் வேகமாக போய் ஒழியணும். கிளவிட்ட போய் வம்பளுக்கணுமே, நமக்கு அதுக்கு ஏதாவது தேவைப்படுது. இன்னும் யாரும் காணோம். ஐயோ கிளவி. சரி கிளவி, நம்ம செத்தி நேரம் கலாய்ப்போமா? என் பொண்டாட்டியை காணுமே, எங்க போயிருப்பா? என்ன கிளவி வயசுலாம் கேட்குது? ஏ கிளவி, உன் புருஷன் உன்னை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிட்றான். போடி போடி போடி. கிழவனை அடுப்பில் வைக்கி, நான் தின்னிட்டு வாரேன். ஏ கிளவி, உன் புருஷன் எங்கடி? என்ன இன்னும் இந்த கிராண்ட்பாவை காணோம்? கிளவி மட்டும்தான் வாய்ஸ். வந்துட்டேன்டா. என்ன கிழமை வாய்ஸ் மட்டும் கேட்குது, கிழமை மூஞ்ச காணும். மேட்ச் பாக்ஸா? இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? என்ன கிழவனை காணும்? ஒருவேளை சிசிடிவியை பார்த்துட்டான். ஐயோ கிழமை கைஸ் கையில் கண்ணு வச்சிருக்கான். இது இன்னைக்கு ஒன்று கொல்லாம ஓட மாட்டேன். நல்ல வேளை கிழமை நம்மளை பார்க்கல. கிழமை பார்த்துருந்தா ஸ்பாட்லேயே டெத்து. என்ன பண்ற? ஐயா பீச் கிராக்கரு, சாரி பிரிட்ஜ் கிராக்கர். இப்போ கிழவி கண்ணில் படாமல் கீழே வேற போகணுமே. சரி பார்த்துக்கலாம், விடுங்க. என்ன கிழவனையும் காணும், கிழவியும் காணும், சத்தமும் வர மாட்டேங்குது. ஓ நோ. என் மகனை தூக்கிட்டு எங்க போற? டக்குன்னு வாங்குறேன். எங்க வாரேன்? என்ன கிழவன் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆளையும் காணும், உன்னையும் காணும், நம்மளை போட்டு படாப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் எதுவும் பண்றாதீங்க. சேஃப்டியில ஃபியூஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். மியூசிக் மட்டும் கேட்குது, ஆளக்காணும். என்ன யாரையும் காணும். வேகமா சத்தம் மட்டும் கேட்குது, ஆள். ஒன்ட்ட பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் கிறுக்கேன் இல்லை. Wonder of sweet
பயந்தது யாருக்கும் தெரியாது, உனக்கு எப்படி தெரிஞ்சது? கிளவி திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்குறாளே. கிளவி வேற வராளே. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. ஓய் கிளவி ஜட்டி போட மாட்டியா? கட்டில கீழே தாண்டி இருக்கேன் கம்புட் கிளவி. பார்க்காமலே பார்த்தேன்னு சொல்லிட்டு போகுது. எந்த உலகத்து லூஸோ தெரில. சரி பார்ப்போம் எங்கே போகுது. மறுபடியும் கட்டில் கீழே தான் இருக்கேன். முடிஞ்சா பார்த்துக்கோ. கிளவி போயிட்டா மக்களே. என்ன கிளவிய காணோம். கிளவிய காணோம். கிளவிக்கு வேற வேலையே இல்லை. ட்ராப்பா போட்டு போறா. நான் தாண்டி. ஐயோ பேட்லாக்கி. இதை வச்சு நான் என்ன பண்றது? சரி தேவைப்படும் கீழே போய் போட்டு வந்துடும். அதுக்குள்ள கிளவி மட்டும் வராம இருக்கணும் மக்களே. என்னடா என்னைய பத்தி பேசுற? என்ன கிளவி எங்க இருந்து வயசு ஓடுறதுன்னு தெரியல. நான் சத்தமே போடல. கிளவி எப்படி காது இருந்துச்சு தெரியலையே. என்ன என்ன கிளவி காணோம். ஓய் கிளவி 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 என்ன கண்ட நேரத்தில் ஓனையெல்லாம் குலைக்கி. ஃபயர்வுட்டு. ஐயோ மேட்ச் பாக்ஸை இப்போ தானே போடு. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. எங்கோ நின்று பார்த்தாரு. வந்துட்டா 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 வந்துட்டா. கிழவனா கிளவியான்னு தெரியலையே. மியூசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. கிழவனா பின்னாடி பாரு. கிழவனா கிளவியான்னு தெரியல. மேட்ச் பாக்ஸ் எங்கே பார்த்தோன்னு மறந்துட்டேன். கிட்டையா பார்த்தோம் இல்லையே. லிஃப்ட் ஒன்று தாண்டி இருக்கு. பல்செட்டு சாரி பல்செட்டை காணோம். பள்ளிமுக்கியும் காணோம். இப்போ என் கண்ணில் பல்செட்டும் பள்ளிமுக்கியும் மாட்டினீங்க. நீ எங்க இருந்தாலும் உன்னை போட்டு தள்ளாம இருக்க மாட்டேன். பிரிட்ஜி கிராக்கர் இங்க இருக்கு. குதிச்சிடுறா கைப்புள்ள. சத்தம் மட்டும் வருகிறது ஆளை காணவில்லை. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் நீ என்னெல்லாம் பண்ணணுமோ தெரில. அது தெரியாம தான் பாடுறேன். என்ன போகலாம் பார்த்தா போக முடியல. ஐயோ ஃபியூஸ் வேணுமா? இது தெரியாம விட்டுட்டேன். கல்ல போய் வச்சுக்கணும். ஆமா நீ எங்க வேணாலும் இருந்துட்டு போடி கிளவி. அவனை பார்த்துட்டேன்டா. அவனைய கொள்ளது பாரு. ஐயாயா கிழவன் குறி வைக்கிறானே. சரியில்லையே சரியில்லையே. போட்டு தாக்கிட்டான் மக்களே. போட்டு தாக்கிட்டான்.
டேட்டா கிராணி இப்போதைக்கு பேச மாட்டாள். நான் அம்மாவாக பேசுவேன். அதுக்கப்புறம் பாய் பாய். கிராணி பேச மாட்டா. கிழவிக்கு பிரசவ வழியா? எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்குது. ஐயோ கிழவன் சுடுறான். ஃப்ரீ ஃபயர் அமௌண்ட்லாம் போட வேண்டியதாக இருக்குது சார். நீங்களோட ஆனால் பெரிய தொல்லை போட எங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி தான் வளர்த்தாங்களோ இப்படி ஜாம்பியாக வந்து நிற்கி. அவள் அக்காக்காரி இங்கே எங்கே போனமா இருக்கான்னு தெரில. ஐயோ கிழவன் நல்ல வேலை கிழவனை போட்டாச்சு. இந்த இடத்த எடுத்துட்டு கிளவியையும் போட்டுருவோம். வா 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 கிளவி வா. கிளவி வா கிளவி. கிழவனும் மட்டை கிளவியும் மட்டை. 2 பேரும் சாவும் போது கூட கட்டி பிடிச்சிட்டே சாகுறாங்களே. இவங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்மளை போட்டுறதுக்கு மட்டும் வெளிக்கொண்டு வராங்களே. இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரே ஒன்று தான், வெறும் ஃபியூஸ் பல்பு. அது மட்டும் கிடச்சதுன்னா இது என்னது பேட்லாக்கியா மாஸ்டர் கீயா செட்டு கீ. ஆமாம் சரி இது தேவையில்லை. அதனால தேவைப்படும்னு நினைக்கிறேன். எதுக்கோ எடுத்துக்கிடுவோம். சரி வேண்டாம் வேற பார்ப்போம். செலவு எடுப்போம் இப்போதைக்கு. என்ன சத்தம் அது? ஒருவேளை கிளவி வந்துட்டாங்க. கிளவிட்டையும் இன்னைக்கு மஜாவாக மாட்டணும். இன்னும் கிளவியை காணும். 2 ஜாரையும் அந்த பக்கம் தூக்கி போட்டாச்சு. கிளவி வந்தால் புல்லட் வேற எங்கடா போனீங்க? கிளவா இருக்கேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்கடா. கிச்சன்ல இந்த வாரம் போடுறவனை அடிக்க. டைனிங் டேபிள் ஒருவேளை டைனிங் டேபிளில் டின்னருக்கு உட்காந்துருந்தாங்கன்னா நல்ல வேலை இல்லை. ரெண்டாவது கீழே வர வழியா கிளவி எங்கேடி போனேன்? வந்துட்டேன்டா அவங்களை அடிக்க. போடு வாயிலே ஏங்கன்னாச்சு என்ன அடிக்கிறீங்களா? கிட்ட வருவ இரு என் பொண்டாட்டி அவனை எப்படி அடிக்காரான்னு பாரு. செத்ததுக்கு அப்புறமும் கொழுப்பு ஓவரா இருக்குது. எங்க உன் பொண்டாட்டி எங்க வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என்ன உன் பொண்டாட்டி அடிப்பான்னா என் காலில் விழுந்து கோடி கும்பிடுதா? புல்லட்டு புல்லட் அந்த லோட் பண்ணிட்டு கன்னு போட்டாச்சு. ஆனால் இங்கே போட்டால் சரி இல்லையே, கன்னை காணோம்.
டேய் கண்ணை தாங்கடா டேய். கன் இல்லைன்னா கிளவி என்ன போட்டு நல்ல வேலை பின்னாடி செவுத்தை தாண்டி பின்னாடி வரும் தெரிஞ்சுன்னா நானும் உள்ளே குதிச்சிருப்பேன். நான் குதிச்சு ட்ரை பண்ணுறோமா? மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த கேமு இன்னைக்கே முடிக்கிற மாதிரி தெரியல. இன்னும் யாரும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல். இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி நிரப்பி கொண்டு போய் கீழே வச்சுருவோம். இல்லைன்னா ஜார் கிட்டே போட்டு மாட்டிட்டு வந்துடும். அப்போ தான் நம்ம அடுத்த பொருளை கையில் எடுக்க முடியும். கன்னும் இப்போ கையில் இல்லை, கிராணியோட பொண்ணும் கேமில் இல்லை. எங்கே போனேன்? தந்திர கிழவி அங்கே ஓடி வைக்கணுமா? மியூசிக் ஒரு மாதிரி கேட்குது. பின்னாடி யாரும் வராங்களா? கிழமை கண்ணில் கன் மட்டும் மாட்டியிருந்தது. எனக்கு கோவிந்தா தான். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவேன்டா. கிழமை வாய்ஸ் கேட்குது. ஒரு வேளை கிச்சனுக்கு வந்துட்டானா? கன் இங்கே தான் இருக்குது. எடுத்து எடுத்துருவோம். மேலே போயிட்டு வந்துடுவோம். ஜாக எடுத்துட்டு கீழே வருவோம். என்ன கிளவி ரொம்ப நேரமாக சத்தம் போடாமல் இருக்கா? அதான் கிளவிக்கு சொன்னது எப்படி கேட்டது? ஓய் கிளவி, காது கேட்குதா? நல்லா கேட்குறா. குறைக்க பையல அவன் இந்த கேமுக்குள்ள வரமாட்டான் கன்ஃபார்ம். அந்த தைரியத்தால ஊர் சுத்திட்டு இருக்கிறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு தள்ளுறதுக்கு போதும்டா. கிழவிக்கு ரொம்ப தான் கொழுப்பு ஜாஸ்தி. கிழமை எதிர்க்க வந்தா என்ன பண்றது? கிளவி வந்தாலும் பிரச்சனை, கிழமை வந்தாலும் பிரச்சனை. கீழே மட்டும் போய் வச்சுட்டு வந்துட்டா. எலக்ட்ரிக் சுவிட்சா? இதுக்காக வாடா கிழவி. காம ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கேட்டு பார்ப்போம். எம்மாடி கொலையில் வாரா. கண்டிப்பாக நம்ம கிட்ட வரணும். இந்த ஃப்ரெண்டாக பார்த்தா அதனால இப்போ நம்ம தெரிச்சு ஓடுறது. இது வேற அந்த ரோபோட் தலை பின்னாடியே வந்துட்டு இருக்கு. நல்ல வேலை இந்த எபிசோடில் ஜகிபாபு கிடையாது. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். கிழவனுக்கு காது ஒத்தையில் கேட்டுருந்தது. முன்னாடி கிழமை பின்னாடி கிளவி. அடிச்சுட்டானையா அடிச்சுட்டானையா. சரி, கிழவனும் போட்டான் கிழவியும் போட்டான். நம்மளால கிழவனும் தானும் கிழவியும் போனாங்க. கண்ணு யாரும் எடுத்துட்டான். எப்படி கிழவி நடிச்சுட்டான்னு தெரியலையே. எங்கே போனாலும் கிழவன் அடியாதான் ஜாகணும். கிழவன் பின்னாடியே வரணும். ஸ்கிரீன்ஷாட் எங்கே வச்சேன்னு தெரியலையே. நான் எங்கே வச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க.
நீங்கள் சொன்னது சரியான ஆன்சராக இருந்தால் 50 ரூபா கேஷ்பேக் தரும். அவன் புருஷன் வருவானே, என் செல்லம், என் டார்லிங், என் தங்கம்னு. இன்னும் ஆளை காணும். என்ன பேசுவ, இனிமே பேசுவ. இன்னும் ஃபியூஸ் பல்ப் வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஆமாம், ஷெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம முதல்ல போய் ஷெட்கி எடுத்துட்டு முதல்ல காக்காவை போடுறோம். ஷெட்டு வேற அதை போடாமல் இப்படி போய் எடுத்துட்டு ஜென்ரேட்டர் கேபிள் கூட இல்லை. எப்படி அந்த எக்ஸலரேட் ஒர்க் ஆகுது? சாரி, லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுது? போரெல்லாம் தள்ளப்படுத்தணும். ஷெல்கி எங்கே போடுவாங்க? போய் பார்க்குறேன். கையில் மாட்டிச்சு. கிளம்பி வந்தாலும் சரி, கிளம்பி வந்தாலும் சரி. சத்தம் கேட்டு எப்படியும் கிளம்பி வரும். ஃபியூஸ் இங்கே இருக்கு, போடு. ஐயோ, கிளம்பி வேற வருவாங்களே. ஜென்ரேட்டர் கேட்குங்க, ரெண்டும் கிடச்சிட்டு இன்னும் நமக்கு ஒரே இல்லை. ஃபஸ்ட்டு கிளம்பி வருவாங்க, அவங்கள போட்டு தள்ளிடலாமா? இந்த வேணாம், அவங்க வரமாட்டாங்க. அதனால எப்படி நினச்சேன், ஆனால் வந்துட்டாங்க. போட்டு கிளம்பி நெத்தி போட்டு வெய்ய போட்டேன். போட்டாச்சு. நம்ம வருவ, துள்ளிக்கிட்டு வருவ. அவன் புருஷன் எங்க? அவன் புருஷன் கன் இருக்குங்கன்னா அவன் என்ன ஆட்டம் ஆடணும். இப்போ வர சொல்றி அவனை, இப்போ வர சொல்லு. உன் புருஷன் ஆம்பளையா இருந்தா ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்ன வந்துட்டாங்க. கீழே ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது, அதையும் ஜென்ரேட்டரில் மாட்டிட்டு முடிஞ்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டை பார்த்து போக முடியாது. எலக்ட்ரிசிட்டி இல்லையா? அப்போ எப்படா லிஃப்ட் ஒர்க் ஆகுது? சரி, கீழே போய் ஜென்ரேட்டர் கேபிள்
எங்கே வந்துட்டா? ஏன் குரல் மட்டும் கேட்குது வந்துட்டான்னு. என்ன அவ பொண்ணு அது மட்டும் இல்லாமல் பெரிய குளிப்பு, அதனால் இன்னும் நோ ப்ராப்ளம். கிளவி செத்து நேரத்துக்கு வெளியே வராமல் இருந்தால் அது எனக்கு பெரும் சந்தோஷம். வந்து பாரு, நான் வீட்டுக்குள்ளே போப்பேன். சரி, அவங்கக்கிட்ட செத்து நேரம் ஃபன் பட் ஆஃப் பண்ணுவோமா? கீழே இருக்க ப்ரோபார் எடுத்து ஃப்ரெண்டு நான் ரூமுக்கு போய் என்ன இடமே அமைதியாக இருக்கு. ப்ரோபார் கிளவியும் காணுங்க. இந்நேரம் வந்திருக்கணுமே. கையில் புல்லட்டு வேற இல்லை, சாரி கல் வேற இல்லை. எங்கே நின்று வாரான் தெரியல. மேலே வந்தால் என்ன இப்போ தான் கிளம்பி வெளியே போன மாதிரி இருக்கு. அப்படியே உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தப்பிச்சிடலாம். இருந்தாலும் முகத்தை பார்க்கும்போது வெயிட்டாக இருக்கு. ரேடியோவில் பாட்டு ஓடுதா கிளவி பாட்டு பிடிக்கிறான். இதோட முடிஞ்சுக்கலாம். கேட்ட ஒத்தையில் திறந்து விடணும். பார்த்தீங்கன்னா 5 இப்போ 5th டே வரைக்கும் கொஞ்ச நேரம் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் சாவு வாங்குவோம். என்னது ஹைட் அண்ட் சீயா? கிளவி ஏதோ பிளான் பண்ணிட்டா. நம்ம இன்னும் பட்டன் நமக்குள்ள அதே மறந்துட்டு நான் பாட்டு போகிறோம். எங்கேயோ ஹைட் அண்ட் சீக்குன்னு வா அம்மா கூப்பிட்டு 2 நிமிஷம் அவளை அதுக்குள்ளே வந்துட்டாளே. பாடி இவ்வளோ நேரம் அவன் புருஷன் கூட டுவீட் பாடிட்டு இருக்கியா. ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி நம்ம 5 லெவல் வரைக்கும் இருக்க போகிறோம், அதுக்காண்டியே வீண்டு போய் அடி வாங்கிடுவோம். Day 4 என்ன டேலாம் மாடலாக சொல்கிறாங்க. டேக்கு சொல்லவே இல்லை. இரத்தக்கரை உடம்பில் அதிகமாகிவிட்டது. இனிமேல் வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். கிளவி வந்துட்டா. என்ன மேலையும் போட மாட்டேயா, கீழையும் போட மாட்டேயா. என்ன பண்ணுவேனா? நல்ல வேலை கிளவி வந்துடக்கூடாது. என்ன ஆயிடுச்சு? கிளவி வந்துட்டான் கையில் கண்ணு. ஐயோ என்ன பார்த்துட்டான். ஓடு ஓட வேற முடியலையே. எப்படி கண்ணு போச்சுன்னு தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. நீ தான்டா மேலே போட்டு போன. எப்படி கண்டுபிடிச்சான் கிழவ? கிழவா எப்படி? எனக்கு காது தானே கேட்காது, எனக்கு மூளை 50 மூளைடா. உங்களுக்கு அது ஒரு மூளை தான். நாங்கள் மூளையை சாப்பிட்டு தாண்டா வளரே செய்வோம். ஒரு சின்ன கம்பனா பண்ணிக்க ஆசைப்பட்டு டே 3 தேவையான வச்சுருக்கேன். இனிமேல் வீட்டுக்கே போய்
இன்னும் மேலேருந்து யாரோ வந்தா மாதிரி ஃபீல் ஆகுது. கிழவனா இப்போ உள்ளே போனால் கன்னு மாதிரி தெரியுது. ஐயோ கிழவன் கேமராவையாடா பார்க்குற கிழட்டு பயலை. திரும்பினா அதோ கதி தான். தப்பிச்சோங்க. கிழவனுக்கு இந்த அளவுக்கு மூளை இல்லாமல் இருக்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. கிழவனுக்கு சத்தம் கேட்டிருந்தது எனக்கு சங்கு தான். கிழவன் பார்த்துட்டான். செத்து மாதிரி கம்மக்கமாக உட்காந்துக்கிட்டான். டேய் எங்கடா போனாங்க? அவ்வளோ கொணும் ஒருவேளை என்னை தேடி வேற எங்கேயும் போயிட்டாங்க. கிளவி ஹைடன்சி பிளானுங்கிறா. ஆனால் நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு இப்போதைக்கு டேய் எதுக்குடா வீட்டுக்கு போறீங்க? இருடா நம்ம கண்ணாமூச்சிலாம் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்குறாள். வேணாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ கிளவி. ஏ கிளவி கண்ணு தெரியுமா தெரியாதா கிளவி? பார்த்துட்டா கேட்டுக்கிட்ட வேகமாக போக வேண்டியதான். அதுகிட்ட கடி வாங்கி சாவனை தவிர்த்து உன் கையால் அடி வாங்கி சாவ மாட்டேன்டி என் கிழட்டு கிளவி. எத்தனை சிங்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரும்போது ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்டு கேஸ் தான். பாய். இப்போ நம்ம இந்த கேமை முடிச்சுக்கிடுவோம். இது வரைக்கும் வழங்கினது நம்மளோட சஞ்சய்.